அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். என் பெயர் ஆரியா. இப்போது நான் திருக்குறள் சொல்லப் போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆயன் பயனின்கொல் வாளறிவன் நற்றில் தொழார் எனில் பிறவு பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. தக்கா தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுபஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ திருக்குறள் சொல்ல போறேன். கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதுக்கு தக. எண்ணென்ப ஏழென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கே. வேண்டுதல் வேண்டாமல் இளநடி சேர்ந்தாக்கி யாண்டும் இடும்பை. இளாநடி சேர்ந்தாக்கி யாண்டும் இடும்பை இல்லை. வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையார் தற்று. உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பாகியும் சேராது இயல்வது நாடு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கீர்த்தனா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் திருக்குறள் ஒப்புவிக்க வந்திருக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஏதில்லார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் இதற்கு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. ஈற்றலும் காத்தலும் கத்த வகுத்தலும் வல்லது அரசு. தக்கா தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் காயத்ரி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள். கற்க கசட கற்றவே கற்றபின் நிற்க அதற்கு தக. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு தூவும் மலை. இனிய உளவாக இல்லாத குரல் கனி இருப்ப காய்காவான் தற்று. நன்றி. காலை வணக்கம். திருக்குறள். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய தூவும் மலை. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர் தற்று. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். என்பில் அதனை வெயில் போல காய்மே அன்பில் அதனை அறம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிருஷாந்த். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ திருக்குறள் பத்தி பேச போகிறேன். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய தூவும் மலை. அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை. அன்பும் பண்பும் பயனும் அது. அன்பிலாதெல்லாம் தமக்குரிய அன்புடையார் எறும்பும் யார் பிறருக்கு. செய்யாமல் செய்ய உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நன்று மறப்பது நன்றல்லது அன்றே மறப்பது நன்றன்று. ஒரு செடியில் ரோஜா மொட்டு ஒன்று இருந்தது. அது பூவாக மலர்ந்தது. மீண்டும் அது வாடி கீழே விழுந்தது. அதே செடியில் ஒரு ரோஜா மொட்டு ஒன்று கிடைத்தது. அது மீண்டும் மலராக மலர்ந்து வாடி கீழே விழுந்தது. அதுபோல மனிதன் வாழ்விலும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நான் தான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கதை ஒப்பிக்க வந்துள்ளேன். ஒரு ஊரில் அதை சொல்ல வந்துள்ளேன்.
ஒரு ஊரில் ஒரு மரவெட்டிக்காரன் வந்துள்ளான். அப்போது அவன் மரம் வெட்டும் போது அது கீழே ஆத்தில் விழுந்தது. ஒரு தேவதை மேலிருந்து பறந்து வந்தது. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. தேவதை என்ன சொல்லுச்சுன்னா, உனக்கு தங்க கோடாரி வேணுமா, வெள்ளி கோடாரி வேணுமா, இல்ல உன்னோட கோடாரியே வேணுமான்னு கேட்டுச்சு. அப்போ அவன் சொன்னா, எனக்கு என் கோடாரி தா. உனக்கு தங்கம் வேண்டாமா, வேண்டாம். உனக்கு வெள்ளி வேண்டாமா, வேண்டாம். என்னோட கோடாரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அப்போ ஒளிஞ்சிட்டு இருந்த இன்னொரு மரவெட்டிக்காரன் வந்து பார்த்து இருந்தான் நம்ம மரத்துக்கு பின்னாடி. அதே மரவெட்டிக்காரன் மறுபடியும் வேணுங்கிட்டு அதுல கோடாரி வீசினானாமா. வீசி மறுபடி தேவதை வந்துச்சாமா. உனக்கு என்ன வேணும், தங்க கோடாரி வேணுமா, வெள்ளி கோடாரி வேணுமா, உன்னோட கோடாரி வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு வெள்ளி கோடாரி வேணும்னு பேராசையா கேட்டான். உனக்கு தர முடியாதுன்னு அவனை அழிச்சிருச்சு. பேராசை பெருநஷ்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது கதை சொல்ல போகிறேன். ஒரு காந்தி கிராமம் என்ற கிராமத்தில் 12 மைல் தள்ளி ஒரு காடு இருந்தது. அங்க ஒரு சிங்கம் போல் ஒருத்தன் நான் தான் சிங்கம் என்று புது சிங்கம் வந்தபோது அந்த இன்னொரு பழைய சிங்கத்தை அடித்து கொல்றப்ப அந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகத்தையும் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகம் வேணும் சொல்லி வரப்ப அந்த ஒரு நாள் முயல் வந்தது. முயல் வந்தப்ப கிணத்தில் பார்த்து அழுகும் போது அது முகம் தெரியவும் அது ஒரு திட்டம் விட்டது. சிங்கத்தை கூட்டிட்டு வந்து, சிங்கம் ராஜா, இங்க பாருங்கள், உங்களை போலே ஒருத்தன் கிணறுக்குள்ளே இருக்கிறான் என்று சொன்னதால், யார் என்னை போலே இருக்கிறான், அவன் யார் என்று என காட்டுன்னு சிங்கம் கேட்டது. போய் கூப்பிட்டு காட்டும் போது யாருன்னு கேட்க ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஏன்னா சிங்கத்துக்கு தெரியவில்லை நம் முகம்தான் அது. அதனால் அதை தாக்க போகும்போது அதுவும் விழுந்து இறந்தனர். இந்த மாதிரிதான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. நன்றி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சரியா? உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, உங்களை எல்லாம் இப்ப வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு உங்களுடைய தாய் தந்தையர் உங்களை வளர்த்துறாங்க இல்லையா? எவ்வளவு இதுல கஷ்டத்துலயும் அவங்க வந்து நீங்க நல்லா படிச்சு நல்லா மேல வரணும்ன்ற ஒரு ஆர்வத்துல, நீங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு அக்கறையில உங்களை வளர்த்துறாங்க இல்லையா? அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா, அதாவது திருக்குறள்லயே ஒரு இது இருக்கு, மகன் தந்தை காற்றும் உதவி அவன் தந்தை என்னோட்டான் கொல்லெனும் சொல். அப்போ நீங்க வந்து என்ன செய்யணும், உங்க தாய் தந்தையருக்கு பேரும் பெருமையும் தேடி தரக்கூடிய பிள்ளைகளாய் நீங்க வளர வேண்டும். ஒழுக்கத்திலையும் சரி, படிப்புலையும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எல்லாவற்றிலும் நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இதுல வந்து இந்த திருக்குறள் வந்து நம்ம ஏன் இது பண்றோம்னா, திருக்குறள்ல வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த திருக்குறள் பத்தி தெரிஞ்சவங்க, அதனுடைய அர்த்தத்தை பத்தி இது பண்ணவங்க தன்னுடைய வாழ்க்கையில வந்து எந்த காலத்திலயும் தாழ்ந்து போக மாட்டாங்க. எல்லாத்துலயும் அவங்க முன்னேறிட்டே இருப்பாங்க. அதுக்கான எல்லா வழிவகையும் இந்த திருக்குறள்ல உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. யாரு? நம்ம தாத்தா. எல்லாருக்கும் தாத்தாக்கு தாத்தா, பெரிய தாத்தா அவர் தான் சொல்லி இருக்கிறார். ஆச்சா? அதனால நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளையாவது மனப்பாடம் பண்ணி, அதுல வந்து என்னன்னா, அதுல என்ன கருத்துக்கள் சொல்லி இருக்காங்கன்றது நீங்க அதை பார்க்கணும். வெறும் திருக்குறளை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா பத்தாது. திருக்குறள்ல வந்து அவர் என்ன சொல்ல வராரு, அதனுடைய கருத்து என்னன்றதை நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த தடவை நீங்க வந்து திருக்குறள் சொல்லும் போது அதனுடைய அர்த்தத்தையும் நீங்க சொல்லணும். சரியா? அதுதான். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த தரம் வரும்போது இன்னும் நிறைய நீங்க எல்லாம் படிச்சுட்டு வரணும். என்ன, உங்களுடைய திறமையை நீங்க இன்னும் வளர்த்துக்கணும். நீங்க ஒவ்வொரு வாரமும் வந்து இதை சொல்ற போது உங்களுடைய திறமைகள் வளர்ந்துகிட்டே போகும். அது மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் நீங்க உயர்ந்துட்டே இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சமீபம் பரிசளிப்பு குரல் சொன்ன அனைவருக்கும் ஆர்யா.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சாமி. எல்லாத்துக்கும் மேலா நீ வரணும் சரியா? அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். நீ கட்டுறதை உங்ககிட்டயே வச்சு கூடாது, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். உனக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி உரை. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை பொழுதுல நமக்காண்டி நம்ம தமிழை வளர்க்கணும்னு எனக்கு நேத்து தான் அம்மா சொன்னாங்க. மகேஸ்வரி அம்மா என்னோட பள்ளியில நான் அங்கன்வாடி ஆசிரியரா இருக்கேன். என் பள்ளியில சொல்லி இங்க வாங்க, திருக்குறள் இது நடக்குது வாங்கன்னு சொன்னாங்காட்டி நானும் என் குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா தமிழ் நம்ம இன்னும் நல்லபடியா நம்ம கொண்டு போலாம். ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இது ஒரு பெரிய புண்ணியமா இருக்கணும். அவங்க தமிழை வளர்க்கறதுக்கு பாடுபடுறாங்க. இந்த கிளாஸ் வார வாரம் நடக்குது. இந்த இது எல்லாரும் இதை பயன்படுத்தி, அதாவது குழந்தைங்க எல்லாருமே இன்னும் பக்கத்துல இருக்கவங்களை எல்லாம் கூப்பிட்டுவாங்க. வார வாரம் உங்களுக்கு இது ஒரு புது புது உணர்ச்சியா இருக்கும். புதுசா நீங்க நிறைய கத்துக்கலாம். அதாவது ஒரு திருக்குறள் படிச்சீங்கன்னா அதோட பொருளை படிச்சுக்கோங்கப்பா. அந்த பொருளை படிச்சீங்கன்னாலே உங்களுக்கு அந்த திருக்குறள் எதுக்கு எழுதியிருக்காங்க அதுல எல்லாமே இருக்கு. பொறுமை, தமிழ், ஆற்றல், உணர்ச்சி எல்லாமே இருக்கு. திருக்குறளை நீங்க கற்று தெளிவாயிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். இந்த இது வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி. மகேஸ்வரி அம்மாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். எங்க ஐயாவுடைய ரொம்ப நாளுடைய ஆசை இன்னைக்கு எங்க காளிதாஸ் அர்ப்பணி மையத்துல நிறைவேறி இருக்கு. அதுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நாளாவே ஐயா இந்த வகுப்புகள்லாம் நடத்தணும்னு சொல்லி அவரு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அது இப்பதான் எங்களுடைய மையத்துக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. திருக்குறள் சொல்ற குழந்தைகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாரம் வாரம் நீங்க இங்க ஐயாட்ட தாத்தாட்ட நீங்க திருக்குறள் படிச்சு பயன்பெறணும். நன்றி.